Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழுகிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழுகிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பணியிலே கலந்திட, அவர் மொழியிலே நடந்திட, அவர் பணியிலே கலந்திட, அவர் மொழியிலே நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழுவோம். இந்நாளிலே அழுகிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியை காணும் உங்களை அன்போடு இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க இந்த காலை வேளையிலே அழைக்கின்றேன். இத்தூய மறைநூல் கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நிறைய ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனிதர் வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவார்த்தைகள் 41 தொடங்கி 50 முடிய. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையோராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி
எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணுடையவராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஒருப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் தூய்மையான வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றது. நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளாலும் நாம் இறைவனுக்கும் அயலாருக்கும் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நம்மை இறைவன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அழைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்று இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சொல்லும் செயலும் பிறருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏற்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நமது கண்ணும் காலும் கைகளும் பாவத்தில் விழச் செய்தால் அது எப்படி நன்றாக இருக்கும்? உங்கள் கண் பாவத்துக்கு இட்டு செல்கிறது என்றால் அதை பிடுங்கி விடுங்கள். கண்கள் இல்லாமலே நல்லது செய்வதுதான் மேல். இது எதனை சுட்டி காட்டுகிறது என்றால், நாம் ஆண்டவருக்கு உரியவராக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு உரியது எதுவோ அதை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த உலகிலே பல்வேறு மக்கள் அமைதியின்றியும் உணவின்றியும் உடுக்க உடையின்றியும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார். இப்ப நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார். இப்ப நீங்களும் நானும் இறைவனுக்கு நன்மை செய்து இறைவனை போன்று, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வாழ, இப்ப நன்மை செய்து வாழுங்கள் என்று இன்று நம்மை அழைக்கின்றார். அப்ப நாம் அனைவரும் நன்மையால் தீமையை வெல்ல வேண்டும். நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்று இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்ப என் சகோதர சகோதரிடத்திலும், நான் வேலை செய்யும் இடத்திலும், என் குடும்பத்திலும் நான் அமைதியோடும் ஒற்றுமையோடும் பகைமையை மறந்து அன்பினை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கடவுள் இன்று நம்மை அழைக்கின்றார். எனவே இன்றைய நாள் 2 விஷயங்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு உரியவராக வாழ வேண்டும். கடவுளுக்குரியவராக வாழ்கின்றோம் என்றால் நாம் நன்மை எதுவோ அதை மட்டும் செய்யணும். அப்ப தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, முடிந்த வரையில் எல்லோரிடமும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் அன்போடும் வாழ வேண்டும். இந்த 2 விஷயங்களை மனதில் நிறுத்தி அதற்கான வரத்தை இத்திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம்.
இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் தலைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா. பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவ அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, உம் மறைநியல்களை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராய் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, வன்பான மகனே இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகுந்தரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை காணிக்கல் மீதும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பழிந்தரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபடுவலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். திருமஞ்சோலியும் பெரிய தகுந்த நிலையை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உத்தரவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து ஒரு உமது இறை பணியை செய்ய ஆசீர்வதியும். எங்கள் ஆயர் ஆரோக்கியரான் எல்லா திருவினர் ஆகிய அனைவரோடும் முத்திரை அன்பில் நிறைய பெற செய்திடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரை, இறந்தோர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உன் திருநூலில் ஏற்றரும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயம் பிரதிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகின் குந்தராயந்தோராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழில் பங்கும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துறளுக்கு விளைந்தரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் உத்தரவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அனைவரிடமும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வம் இதோ இதோ இவரை பின்பற்றி நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து நம் சகோதர சகோதரிகளோடும் அன்போடும் பாசத்தோடும் வாழ நம்மை இன்று அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் விழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக்கொள்ள திருவுளமானீரே. இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தார் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தார் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோ அமல தலமென கொண்டாய். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய நல் ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.